திமுகவின் தேர்தல் விளம்பரங்கள் சிலவற்றுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுவின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுவின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் விளம்பரங்களுக்கு அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி கேட்கும் விண்ணப்பங்களை தொடர்பாக பரிசீலனை செய்து 2 நாட்களுக்குள் அனுமதி தர வேண்டும் என விதி உள்ளது. ஆனால் மக்களவைத் தேர்தலொட்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற தலைப்பில் திமுக சார்பில் விளம்பரங்களை வெளியிடப்படுவதாகவும் திமுகவின் இந்த தேர்தல் விளம்பரங்களை சிலவற்றிற்கு அற்ப காரணங்களுக்காக தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பதாகவும் கூறி அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திமுக தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பாக விதிமுறைகளை வகுத்து கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரவிடப்பட்டதாகவும் அந்த விதிகளை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வீடியோ விளம்பரங்களில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி விளம்பரங்களுக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் ஆணையம் தரப்பில் மாநில அளவிலான இந்த குழுக்களினுடைய முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் எனவும் விதிகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் 2004 ஆண்டு தேர்தல் வரை தான் அமலில் இருந்ததாகவும் அவர் அந்த பதிலில் தெரிவித்தார். இதனையடுத்து விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும் என்ற விதிகளை தேர்தல்களில் பின்பற்றப்படுகிறதா, எந்த தேர்தல்களில் பின்பற்றப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வருகிற 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.